தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் காணொளி என்னன்னா, விக்கிரவாண்டி தொகுதியில களம் யாருக்கு சாதகமா இருக்கு? இந்த மாத ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு. மும்முனை போட்டி நிலவுதுன்னு பெரும்பாலான செய்தி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் அபிநயா போட்டிடுறாங்க. இது அனைவருக்கும் தெரிந்தது தான். அதே போல திமுக சார்பில் அந்த கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா போட்டியிடுறாரு. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதா சொல்லிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா அந்த கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி போட்டியிடுறாரு. இப்போ இதுல முக்கியமான விடயம் என்னன்னா, அதிமுகவோட வாக்குகளை பெறப்போவது யாருன்னு பார்ப்போம். அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாருன்னா, கூட்டணியில இல்லாத போதே அதிமுக மற்றும் தேமுதிகவுக்கு ஆதரவா பல முறை குரல் கொடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதன் காரணமா அதிமுகவோட ஓட்டு ஆதரவும் எங்களுக்கு அளிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாமகவோட அன்புமணி என்ன சொல்றாருன்னா, பொது எதிரி திமுக தான், அதனால அதிமுக எங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்றா 10.5% இடஒதுக்கீடு அடுத்த மாதமே சாத்தியப்படுத்தணும்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஏற்கனவே 5 எம்எல்ஏ வச்சுருக்கீங்க, அதை வச்சு கேட்கலாமே. விக்கிரவாண்டியில் ஜெயிச்சாதான் சாத்தியப்படுத்த முடியும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இல்லாமல் கடந்த தேர்தலை நிலவரத்தை பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவின் புகழேந்தி 93,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். 2வது இடம் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் முத்தமிழ்ச்செல்வன் கிட்டத்தட்ட 84,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 9,573 வாக்குகள். 3வது இடம் நாம் தமிழர் கட்சி 8,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆனால் இப்போ களம் மாறி இருக்கு நண்பர்களே. அதிமுக போட்டியிடல. நாம் தமிழர் பரப்புரை பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் தமிழர் எளிமையாக வெற்றி பெறும் அது மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். திமுகவோட கணக்கு என்னென்னா, பணத்தால் மக்களின் வாக்குகளை வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மக்கள் கூட்டமாக எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேயே போய் பரப்புரை செய்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் இது மாதிரியான இடத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க அங்கேயே போய் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்போம்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நண்பர்களே, தேர்தல் முடிவு வரும்போது. நன்றி. நாம் தமிழர்.